சாரி பிரபு, உயிர் எடுத்துருவான் பாத்துக்கோ. பெரிய ஏமா இவர் உயிர் எடுக்கிறதுக்கு. நெல்லு சித்திரகுப்தா பிரபு, இந்த கிரிக்கெட்டில் ஒரு ஷாட் அடிப்பானே, என்ன ஷாட் அது? தோனி ஹெலிகாப்டர் ஷாட். இப்போது பாப்பாய் அந்த ஹெலிகாப்டர் ஷாட்டை. அருண பகவானே, அவனை வாயில் போட்டுக்கொள். எவன்டா என்ன டிராமா குறிப்பினது? ஐயோ பிரபு பிரபு பிரபு, நான் குடித்த அதே அதே பணம். அது எச்சேடா, வேண்டாம். ஐயோ சித்திரகுப்தா, என் வாகனத்தை உருட்டி கொண்டு போறான்டா. போகட்டும் பிரபு, எப்படியும் எரிபொருள் போடுவதற்கு நம்மிடம் பணம் இல்லை. நடந்தே செல்வோம். காஞ்சபாடி, நான் 5ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணவனே எங்க அப்பா கிஃப்டா கொடுத்தான்டா. டியூ கட்டாத சேட்டு தள்ளு போறமே தள்ளு போறான்டா. போய் புடுறாவன. பிரபு, நீங்கள் இந்த உடையில் இருக்கும் வரை வாகனத்தை மட்டுமல்ல உங்களையும் சேர்த்து தூக்கி சென்று விடுவார்கள். அதற்கு என்ன பண்ணுவது? குமரன் ஸ்டோர்ஸ். சித்திரகுப்தா, மானிடர்கள் ஒருவரும் நம்மளை மதிக்க மாட்டானுங்களா? ஏனென்றால் நம்மை வேறு மாதிரி சித்தரித்து வைத்துள்ளார்கள். எங்க ப்ரோகிராம் முடிச்சு வரீங்க? ப்ரோகிராமா? அப்படியே அடித்து உன் முகத்தை கிழித்து விடுவேன். ஓடிவிடு. சித்திரகுப்தா, எப்படி இருக்கிறது? பிரபு, என்ன இது? நிக்கில் முருகன் போல இருக்கிறீர்கள். ஏய், என்னடா எந்த டிரஸ் போட்ட நேரம் சொல்லுகிற? அடே அனுமார் முகம் கொண்டவனே, எப்படி இருக்கிறது? அப்புறம் என்ன? ஆனாலும் ஏதோ ஏதோ ஒன்று குறைகிறது. மீசதான் ஜிப்பு போட்டு விட்டவன் இந்த காசிமுக்கு இந்த மீச செட் ஆகாதுன்னா அதான் எடுத்து விட்டேன். வாடா ஒய்யாரி பானிபூரி பம்பாய் நாரி. என்ன பிரபு, சொன்னது போலவே சர்ச்சுக்கே கூட்டினு வந்துட்டீங்க. நான் சொல்வதுதான் செய்வேன், செய்வதுதான் சொல்வேன். நான் இதுக்குள்ள வந்து படுக்க மாட்டேன். நான் எங்க கோயில்ல போய் படுத்துக்கிறேன். எம்மதம் சம்மதம் சொல்வது மானிடர்கள் மட்டும் இல்லடா, நம்மள மாதிரி கடவுளுக்கு தான். வாடா. என்ன ஊடுங்க, என்ன நான் வரல. சித்திரகுப்தா, பூலோகத்தில் உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நொடியையும் உனக்கான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள். இப்போது கூட உனக்கான வாய்ப்பு காத்துக் கொண்டிருக்கிறது. அதை பயன்படுத்தி தர்ம பிரபுவை கொன்றுவிடு. ஐயோ மாமா, சித்திரகுப்தா பிரபு, என்ன வேலை இது? உங்கள் கழுத்தில் ஒரு பெரிய கொசு இருந்தது பிரபு. அதை கொள்வதற்காக தான் நான் வந்தேன். ஆம் பிரபு. ஒன்று மட்டும் நன்றாக தெரிந்து கொள். உன் உயிரை எடுக்க வேண்டும் என்றாலும் நான் தான் முடிவு எடுக்க வேண்டும். என் உயிரை எடுக்க வேண்டும் என்றால் நான் தான் முடிவு எடுக்க வேண்டும். புரிகிறதா? புரிகிறது. மன்னித்து விடுங்கள் பிரபு. மன்னிப்பதற்கு நான் ஒன்றும் ஏசுநாதர் கிடையாதா? எமன்டா, அவரிடம் போய் கேள். போடா. பிரபு, பார்த்தீர்களா பூலோகவாசிகள் எப்படி வாழ்கிறார்கள் என்று? ஆமாண்டா, நாம் யமகோட்டை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கிறது. ஆம் பிரபு, பூலோகவாசிகள் நம்மை விட செழிப்பாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் பூலோகத்திலேயே சொர்க்கத்தை அனுபவிக்கிறார்கள்.